700 கோடி மோசடி, அண்ணாமலை ஒரு துரோகியா? அவதூறு வெளியிட்ட நயினார். சவுக்கு சங்கருக்கு செருப்படி கொடுத்த அண்ணாமலை ஆர்மி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அங்கிருந்து வெளியேறி வீதி லீடர்ஸ் என்கிற புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் அவரை விமர்சிப்பதையே தற்போது தமிழக பாஜக தங்களது முக்கிய அரசியலாக மாற்றிவிட்டது. குறிப்பாக பாஜகவில் இருந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அண்ணாமலை தன் பக்கம் அழைத்துச் சென்று விட்டார் என்று ஆரம்பத்திலிருந்தே அவர் மீது டெல்லி தலைமையிடம் புகார் அளித்து வரும் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை குறித்து பாஜகவின் ஊடகங்களில் அவதூறு பரப்புவதையே முக்கிய வேலையாக வைத்துள்ளார். அதோடு வீதி லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கிய பிறகு பாஜகவின் சில செயல்பாடுகளுக்கு எதிராகவும் அண்ணாமலை கருத்துக்களை சொல்ல தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் சில கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கும் அண்ணாமலை மத்திய பாஜக குறித்து தன்னிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தரமான பதில்களை கொடுத்து வருகிறார். குறிப்பாக மோடி மற்றும் அமித்ஷா குறித்த கேள்விகளை தவிர்க்காமல் அதற்குரிய பதில்களையும் கொடுத்து வருகிறார். அந்த வகையில் சில சமயங்களில் பாஜகவின் செயல்பாடுகளை அண்ணாமலை விமர்சிக்கவும் செய்கிறார். அப்படித்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் சில செயல்பாடுகள் குறித்து அண்ணாமலை சுட்டிக்காட்டி குற்றம் குறை கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக ஐடி விங் மூலமாக மட்டுமின்றி தனது ஆதரவு ஊடகங்களிலும் அண்ணாமலை ஒரு துரோகி, தன்னை வளர்த்துவிட்ட பாஜகவையே எட்டி உதைக்கிறார், நன்றி மறந்தவர், பாஜக மூலம் அரசியலுக்கு வந்து தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு இன்றைக்கு பாஜகவையே அழிக்க பார்க்கிறார். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் செயல்பாடுகளை விமர்சிக்க இப்படிப்பட்ட ஒரு துரோகியை எங்கேயும் பார்க்க முடியாது என்று அண்ணாமலை குறித்து செய்திகளை வெளியிட வைத்து வருகிறார். மேலும் துரோகி அண்ணாமலை என்கிற ஹேஷ்டாகை வெளியிட்டு இணையத்தில் ட்ரெண்டிங் செய்தும் வருகிறார்கள். இப்படி தனது மனதில் பட்ட கருத்துக்களை அண்ணாமலை வெளிப்படையாக பேசி வரும் நிலையில் அவர் பாஜக குறித்து சொல்லும் கருத்துக்களை வைத்து அவரை துரோகி என்று தமிழக பாஜகவினர் கூறி வருவதற்கு தற்போது வீதி லீடர்ஸ் இயக்கத்தினர் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார்கள். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணாமலை பாஜகவில் தான் முதன்முறையாக இணைந்தார். பாஜகவை வைத்துதான் அவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக வெளிப்படுத்திக் கொண்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணாமலையை பாஜக எப்படி வளர்த்ததோ அதேபோல் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்ததும் அண்ணாமலைதான். அவர் தமிழக பாஜக தலைவராக வருவதற்கு முன்பு வரை 2.5% முதல் 3% வாக்குகளை மட்டுமே பாஜக பெற்று வந்தது. அதனால்தான் அந்த காலகட்டத்தில் நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி என்று பாஜகவை மற்ற அரசியல் கட்சிகள் விமர்சித்தன. ஆனால் அண்ணாமலை தலைவரான பிறகுதான் பாஜக கூட்டணி 18.5% வாக்குகளை பெற்றது. இது தமிழக பாஜகவின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறை. அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதை அனைவருமே புரிந்து கொண்டார்கள். என் மண் என் மக்கள் பாத யாத்திரை சென்று பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை கடைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அதனால் இந்த விஷயத்தில் பாஜக அண்ணாமலையை உயர்த்தியது போல தமிழ்நாட்டில் பாஜகவை அண்ணாமலையும் வளர்த்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக என்கிற ஒரு கட்சி இருப்பதே தெரிந்திருக்காது. அதனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னை வளர்த்த பாஜகவுக்கு உரிய நன்றி கடனை செய்துவிட்டுதான் சென்றிருக்கிறார். அதோடு இப்போது அவர் புதிய இயக்கம் தொடங்கி இருப்பதால் அரசியல் ரீதியாக கருத்து சொல்வதை அவரால் தவிர்க்க முடியாது. அண்ணாமலையை துரோகி என்று கூறி வரும் நயினார் நாகேந்திரன் மட்டும் பாஜகவுக்கு நேர்மையாக செயல்படுகிறாரா? பாஜக என்கிற பெயரை வைத்துக்கொண்டு திரைமறைவில் அவர் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்களும் அறிவோம். அதனால் வெளிப்படையான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள முடியாமல் அவரை பற்றி அவதூறு பரப்புவதையும் துரோகி என்கிற ஹேஷ்டாக் வெளியிடுவதையும் தமிழக பாஜக நிறுத்திக் கொள்ள வேண்டும். நேருக்கு நேர் நின்று அண்ணாமலைக்கு எதிரான அரசியல் செய்ய முடியாமல் கோழையாக செயல்படுவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் எல்லாம் பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அண்ணாமலை உங்களுக்கு எதிராக அரசியல் செய்தால் நீங்களும் அவருக்கு எதிராக கருத்து சொல்லுங்கள். அதுதான் அரசியல் நாகரிகம். அதை விட்டுவிட்டு அண்ணாமலை ஒரு துரோகி, பாஜகவின் எதிரி என்றெல்லாம் மட்டமான அரசியல் செய்வதை விட்டுவிடுங்கள் என்று நயினார் நாகேந்திரனுக்கு வீதி லீடர்ஸ் சார்பில் செருப்படி போன்ற ஒரு பதிலை கொடுத்துள்ளார்கள். டெல்லி பாஜகவிடம் 700 கோடியை அண்ணாமலை ஏமாற்றி விட்டாரா? சவுக்கு சங்கர் வெளியிட்ட அவதூறு கொந்தளிக்கும் வீதி லீடர்ஸ். வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை விரைவில் கட்சி தொடங்க வேண்டும் என்பதற்கான தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது சுற்றுச்சூழல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் அவர் உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்த விரைவில் மிஸ்டு கால் எண்ணை வெளியிடுவதற்கும் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு தமிழ்நாட்டில் மாற்றம் என்கிற பெயரில் எத்தனையோ கட்சிகள் வந்தபோதும் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதால் தனது புதிய கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார். அதற்கான முயற்சிகளில் தான் தற்போது அவர் முழு நேரமாக ஈடுபட்டு வருகிறார். இப்படி அண்ணாமலை தனது எதிர்கால அரசியல் பயணத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் இந்த நேரத்தில்
யூடியூபில் கருத்து சொல்கிறேன் என்கிற பெயரில் அரசியல் தலைவர்கள் குறித்து அவதூறுகளை மட்டுமே பேசி வரும் சவுக்கு சங்கர் சமீப காலமாக அண்ணாமலை குறித்தும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக் கொண்டு வருகிறார். குறிப்பாக தற்போது அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி ஒட்டுமொத்த அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெளியிட்ட செய்தியில், டெல்லி பாஜகவிடம் அண்ணாமலை 700 கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்டார். அப்படி ஏமாற்றி பெங்களூரில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த 700 கோடி ரூபாய் சம்பந்தமாக அண்ணாமலையை விசாரிக்க டெல்லி மேலிடம் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அங்கு செல்வதற்கு அவர் மறுத்து வருகிறார். அந்த வகையில் பாஜகவிலிருந்து அரசியலில் தன்னை வளர்த்து கொண்டு தற்போது பாஜகவின் பணத்தை வைத்து புதிய கட்சி தொடங்க முயற்சி செய்து வருகிறார். முழுக்க முழுக்க பாஜக என்கிற ஒன்றை வைத்துதான் அண்ணாமலை ஒரு அரசியல் தலைவராக தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததிலிருந்தே தவறான வழியில் தான் சம்பாதிக்கிறார். அப்படி சம்பாதித்து ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார் என்றுதான் பேசிய வீடியோவில் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி வந்த சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியான இந்த சவுக்கு சங்கர் தற்போது நேர்மையான முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலையை ஒரு மோசடி பேர்வழி போன்று சித்தரித்து வருகிறார். இப்படி அவர் வெளியிட்டுள்ள வீடியோவை பார்த்து விவரம் தெரியாத மக்கள் உண்மை என்று நினைத்துக் கொண்டாலும் விவரம் அறிந்தவர்கள் சவுக்கு சங்கரே ஒரு மோசடி பேர்வழி, இந்த நபர் போய் அண்ணாமலையை பற்றி பேசுவதா என்று அவருக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவர் வெளியிட்டுள்ள இந்த வீடியோவிற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். உன்னையெல்லாம் எங்கள் தலைவர் அண்ணாமலை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை. நீயே ஒரு அருவருப்பான ஆள். அப்படிப்பட்ட உனக்கு பதில் கொடுத்தால் அது எங்களுக்குத்தான் அசிங்கம். அதனால்தான் எங்கள் தலைவர் உனக்கெல்லாம் பதில் கொடுப்பதில்லை. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். நீ எப்படிப்பட்ட ஆள்? யூடியூபில் உட்கார்ந்து கொண்டு யார் யாரிடத்தில் கமிஷன் வாங்கி கொண்டு எப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்பது குறித்த ஒட்டுமொத்த ரகசியங்களையும் இதே சோசியல் மீடியாவில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். உன்னுடைய முகமுடியை கிழித்தறிவோம் என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் சவுக்கு சங்கருக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக பாஜகவின் நைனா நாகேந்திரனை தொடர்ந்து தற்போது இந்த சவுக்கு சங்கரும் அண்ணாமலை குறித்து அவதூறு பரப்புவதையே தனது வழக்கமான வேலையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். இதன் காரணமாகவே ஏற்கனவே பாஜகவின் உமா ஆனந்தன் குறித்து அவதூறாக பேசிய கல்யாணராமன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள வீதி லீடர்ஸ் இயக்கத்தினர் அடுத்தபடியாக அண்ணாமலை மீது அவதூறு பரப்பிய குற்றத்திற்காக சவுக்கு சங்கர் மீதும் புகார் அளிப்பதற்கு தயாராகி வருகிறார்கள்.